டேஸ்டியாக ஒரு சாம்பார் பண்ணலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து 5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதங்கணும். இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா அதுவும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் வந்து 12 பேருக்காக வைக்கிற சாம்பார் இது. இப்போ நல்லா வதங்கின டைமில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். போட்டு கொதிச்சுட்ருக்க டைமில் வந்து பருப்பு வந்து 200 கிராம் வந்து வேக வச்சுருக்கேன். சிறுபருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம் வந்து வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இந்த டைமில் வந்து அந்த பருப்பை வந்து நம்ம அதில் சேர்த்து கொதிக்க விடணும். ஆல்ரெடி வந்து காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு. எல்லாம் ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் டேஸ்டியான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும்.